கஸ்டமர் ஸ்லீவோட நீளம், சுற்றளவு, ஆம்கோல் சுற்றளவு இது 3ம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு எப்படி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கையோட நீளம் வந்து 9 இன்ச்சு. இப்போ கீழே வந்து நான் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் வந்து விட்டுருக்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 இன்ச் நமக்கு ரெடி அளவு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து 1/2 இன்ச் தைக்கிறதுக்காக விட்டுருக்குறேன். இப்போ இந்த இடத்துல சுற்றளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் வந்து நம்ம தையலுக்காக வந்து விட்டுறலாம். மேலே இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3 இன்ச் வந்து இறக்கம் கொடுக்குறோம். இறக்கம் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் சுற்றளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல இருந்து 9.25 வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த இடம் வந்து வருது. அதாவது நமக்கு சுற்றளவு வந்து 18.5, அப்போ நமக்கு 9.25 வந்து வருது. அதே மாதிரி நான் வச்சுட்டு ஆம்கோல்ஸ்க்கு கேர்வ் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்கேலு இதை வச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஆம்கோல் குடஞ்சி வெட்டுறதுக்காக லைட்டாக வந்து இந்த இடத்துல ஷேப் எடுத்துருக்கிறேன். நம்ம இதே மாதிரி பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமும் நமக்கு அந்த அளவு சரியாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். நமக்கு 9.25 வந்து இந்த இடத்துல வந்து வருது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்லீவோட மெஷர்மெண்ட் மட்டும் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பர்ஃபெக்டாக கச்சிதமாக வந்து உங்களுக்கு இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.